தூத்துக்குடியில் பழைய உணவு எண்ணெயை தூய்மைப்படுத்த மெக்னீசியம் சிலிகேட் சிந்தட்டிக் என்ற ரசாயனத்தை பயன்படுத்திய தனியார் உணவகத்தின் உணவு பாதுகாப்பு உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் வளாகத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது உணவு எண்ணெய்க்கு அனுமதி இல்லாத மெக்னீசியம் சிலிகேட் சிந்தட்டிக் என்ற எண்ணெயை தூய்மைப்படுத்தும் ரசாயனம் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டது. எனவே 18 கிலோ மெக்னீசியம் சிலிகேட் சிந்தட்டிக் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதை பயன்படுத்தி தூய்மைப்படுத்தப்பட்ட 45 லிட்டர் பழைய உணவு எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் முன்கூட்டியே தயாரித்து 12 மணி நேரத்திற்கும் மேலாக பயன்படுத்த இருந்த 56 கிலோ சிக்கன் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் பழைய பொருட்களை பயன்படுத்தியதாக தனியார் உணவகத்தின் உணவு பாதுகாப்பு உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து அதிகாரிகள் உத்தரவிட்டனர். மேலும் மறு உத்தரவு வரும் வரை கடையை திறக்க அனுமதி கிடையாது எனவும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் அளவு வரையறுக்கப்பட்டு இருந்ததனால் கசடுகளை மட்டும் அகற்றி பயன்படுத்தலாம். ஆனால் அந்த நிறுவனத்தில் சட்டத்திற்கு புறம்பாக அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு சேர்மத்தை சமையல் எண்ணெயில் அனுமதிக்கப்படவில்லை. இருந்தாலும் அதை பயன்படுத்தி சமையல் எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து அந்த எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியுள்ளனர். ஒரு எண்ணெயை குறைந்தபட்சம் 3 நாளைக்கு பயன்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் மேரினேட் செய்யப்பட்ட சிக்கன், அதாவது ஃப்ரோசன் நிலையிலிருந்து குளிரூட்டு நிலையிலிருந்து அரை வெப்பநிலைக்கு மாற்றிய சிக்கனை ப்ராசஸ் செய்து 12 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு 56 கிலோ சிக்கன் இருந்ததும் பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டுள்ளது. அந்த உணவு சேர்மம், அனுமதிக்கப்படாத உணவு சேர்மம், சமையல் எண்ணெய்க்கு அனுமதிக்கப்படாத உணவு சேர்மம் கலந்த எண்ணெய் சுமார் 45 லிட்டர் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த எண்ணெயிலிருந்து உணவு மாதிரி எடுத்து பகுப்பாய்வு செய்யப்படும். மேலும் அந்த எண்ணெயை தூய்மை செய்வதற்கு பயன்படுத்திய உணவு சேர்மமும் உணவு பகுப்பாய்வு செய்யப்பட்டு தொடர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பான இந்த செயலை செய்ததனால் தூத்துக்குடி வேலவன் ஹைப்பர் மார்ட்டில் உள்ள KFC உணவகத்தின் உணவு பாதுகாப்பு உரிமம் உடனடியாக தற்காலிகமாக இடைக்கால ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது.